வெல்கம் டு மெர்சிஸ் குக்கிங். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஹோம்மேட் நட்டெல்லாம் யூஸ் பண்ணி 4 ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஒரு கேக்கு, ஒரு குக்கி, அப்புறமா ஒரு பேன் கேக், அப்புறமா ஒரு மில்க் ஷேக்ஸ், அப்படி 4 டிஷ்ஷஸ் பண்ண போறேன். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கேக் பண்ணிடலாம். அதுக்கு 2 முட்டை, இப்போ இதில் 3/4 கப்பு பவுடர்ட் சுகர் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிட்டேன். இதில் இப்போ 1 கப் அளவுக்கு மைதா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இதெல்லாம் இது கொடுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு ஸ்பேட்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆயில், மில்க் ரெண்டுமே சேர்த்து 1/4 கப்பு கொஞ்சம் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த பேட்டர் எல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஃபைனலாக வந்துட்டு இது ஹோம்மேட் நட்டெல்லாம் 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது அப்படியே ஒரு பேக்கிங் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண வேண்டாம். அது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர் அந்த மாதிரி வந்துடும். இது அங்கங்கே கொஞ்சம் மார்பிள் கேக் மாதிரி. இப்போ ஒரு டூத் பிக் வச்சுட்டு நல்லா அப்படி பண்ணோம்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடும். அப்புறம் அந்த நட்டெல்லாவோட ஃப்ளேவரும் சேர்ந்து கேக் சூப்பராக இருக்கும். 160 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் அப்படியே தூக்கி வச்சுட்டு ஒரு 30-35 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தால் சூப்பராக கேக் ரெடி ஆகிடும். இப்போ அது பேக் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம குக்கிக்கு ரெடி பண்ணிடுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு குக்கி பண்ணிடலாம். இப்போ குக்கி பண்ணுறதுக்கு 1 கப்பு மாவு, 3/4 கப்பு பவுடர்ட் சுகரு, ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடரு. இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டரு, இந்த பட்டரும் சேர்த்துட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஹோம்மேட் நட்டெல்லா அது ஒரு 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். 5 ஸ்பூன். இப்போ இதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சப்பாத்தி மாவு மாதிரி இப்போ செய்யக்கூடாது. ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஃபுல்லாக நீட் பண்ணி பிசையாமல் சும்மா ஜஸ்ட் இது மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ பேக்கிங் ட்ரே எடுத்துட்டு ஆயில் ப்ரஷ் பண்ணிட்டு கையிலையும் ஆயில் ப்ரஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குக்கி ஷேப் பண்ணிட்டு பேக்கிங் ட்ரேல ப்ளேஸ் பண்ணுறேன். அப்படியே ஸ்கூப் பண்ணி வச்சாலும் ஓகே தான், பட் ஷேப் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறேன். நான் ஷேப் பண்ணி வச்சிருக்கிற குக்கி எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு 150 டிகிரியில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இது எல்லாத்தையும் குக்கி டோ மிக்ஸ் பண்ண அதே பவுலில் வந்துட்டு பேன் கேக்குக்கு மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். வீட் போடலாம், மைதா போடலாம், நம்ம இஷ்டம் தான், எது வேணால் போடலாம். இப்போ குக்கி டோ மிக்ஸ் பண்ண அதே பவுலில் 1 கப்பு மைதா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்டெல்லா, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, லைட்டாக சுகர் வேணும்னு இல்லை, அந்த நட்டெல்லாலே ஸ்வீட் இருக்கும், இருந்தாலும் லைட்டாக போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். பால் ஊற்றி நல்லா பேட்டர் அடிச்சு எடுத்துக்க போகிறேன். நான் பேனில் ஊற்றி சுட்டு எடுக்கணும், அதுக்காக பால் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கூட இப்போ பேன் கேக்குக்கு மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு.
கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சுட்டு எடுக்கலாம். கேக் சூப்பராக பேக் ஆயிடுச்சு. இப்போ இந்த குக்கி எல்லாம் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். சூப்பராக ஸ்பான்ச்சியாக கேக் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நட்டலா கேக் சூடாக கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த குக்கி ரெடி ஆகிறதுக்குள்ள பேன் கேக் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணிட்டு ஒவ்வொரு பேன் கேக்காக சுட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு வந்த உடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு அந்த சைடு சுட்டு எடுக்கணும். இப்போ குக்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நட்டலா மில்க் ஷேக் பண்ணிடலாம். இப்போ இது வந்துட்டு சுகர் பவுடர் பண்ண மிக்சர் ஜாரு. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அது கொடுத்துல மெயின் இன்க்ரீடியன்ட் நட்டலா. இது ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் ஊற்றுறேன். இது நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ ஊற்றணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். நமக்கு 3 டேபிள் ஸ்பூன்ஸு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு மில்க். இப்போ இதை நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப அடிக்கணும்னு இல்லை, சும்மா ஜஸ்ட் ரெடி அடித்தா போதும். இப்போ இந்த மில்க் ஷேக்கை கிளாஸில் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த பிளேட் அரேஞ்ச் பண்ணிடுறேன். இது நட்டலா கேக், இது நட்டலா பேன் கேக், அதில் நட்டலா மில்க் ஷேக், வெனிலா கேக், நட்டலா பேன் கேக், நட்டலா குக்கி. சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு நட்டலா ஸ்நாக் பிளேட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.